நான் நேற்று நைட்டே பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன்னா, பாட்டி வீடுனா அம்மாவோட அம்மா வீடு. என்னை குழந்தையிலேருந்து இவங்க தான் வளர்த்துனாங்க. என் மேலே ரொம்ப பாசம். ஏன்னா நான் தான் வீட்டுக்கு வந்து முதல் பேத்தியா. என்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. யாரும் என்னை திட்டக்கூடாது, யாருமே என்னை பேசக்கூடாது. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க 3 பேருமே சரி. எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இவங்க விறகடுப்பில் தான் சமைச்சிருக்காங்க. இந்த கேஸ் அடுப்பு வாங்கி 3 வருஷம் தான் ஆகுது. எப்படி க்ளீன் பண்ணணும் அதெல்லாம் தெரியாது. நான் எப்போ ஊருக்கு போனாலும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வருவேன்னா. ஆட்டாங்கல்லில் தான் எப்போவுமே சட்னி அரைப்பாங்க. மிக்ஸி இருக்குது, அது வந்து ஏதோ நோம்பினா மட்டும்தான் மிக்ஸி எடுப்பாங்க. புது மிக்ஸி அப்படியே இருக்குது. ஆட்டாங்கல் ஆட்டி வச்சா தான் கண்ணே நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா தூக்கம், செம்மையான தூக்கம். ஒரு 1.5 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அப்புறம் தான் வந்து எழுப்புனாங்க. குழம்பு வச்சுருக்கு வந்து சாப்பிட்டு போய் தூங்குன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு ஈவினிங் போல் டீ குடிச்சிட்டு எப்போ அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி எண்ணெய் வச்சு நல்லா தலை வலிச்சு சீவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேண்டாமான்னு சொல்ல எனக்கு காசு 200 ரூபா கொடுத்தாங்க.